பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி இன்று குடும்பத்துடன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி இன்று குடும்பத்துடன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் தற்போது ராமதாஸை அன்புமணி சந்திக்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இருவரும் இடையே சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரத்தில் உள்ள தந்தை ராமதாஸை அன்புமணி சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தைலாபுரத்தில் உள்ள தந்தை ராமதாஸை அன்புமணி சந்திக்க உள்ளதாக, அதுவும் குடும்பத்துடன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே இந்த சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு பிறகாக இந்த சமரசம் என்பது ஏற்படுவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மாமல்லபுரத்தில் அந்த சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் மாநாடு மே 11 அன்று நடந்தது. அதாவது கடந்த வருடம் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த மாநாடு நடைபெறுவதாக மேடையிலேயே ராமதாஸ் குறிப்பிட்டார். பல்வேறு கருத்துக்கள், தீர்மானங்கள் நடைபெற்றது. அந்த தீர்மானத்தில் புதிதாக முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்குவது தொடர்பான அந்த சர்ச்சை என்பது எழுந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இருவருக்குமான அந்த பேச்சுவார்த்தை என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இருவரும் தொடர்ந்து பயணித்தார்கள். வெவ்வேறு பயணங்கள் என்பது அவர்களுக்குள்ளேயே இருந்தது. கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்தனியாக சந்தித்தார்கள். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கட்சி என்று அன்புமணி ராமதாஸ் கிளைம் பண்ணக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சென்றார்கள். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். தந்தை மகனுக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு இருந்தன. குறிப்பாக இதன் காரணமாக அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று, தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கு தான் சொந்தம் என்று இருதரப்பினரும் அவர்களுக்கான அந்த மனுவை கொடுத்தார்கள். கடைசியில் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று அறிவித்தார்கள். குறிப்பாக பொதுக்குழு என்பது கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் ஒருமனதாக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர்தான் அந்த கட்சியினுடைய தலைவர், அவருக்குத்தான் அதை ஒதுக்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட வார்த்தை போர் என்பது மிகப்பெரிய அளவில் தந்தை மகனுக்கு இடையே நடைபெற்றது. குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தன்னை கொள்வதற்கு சதி நடக்கிறது என்றெல்லாம், தன்னை கண்காணிப்பதற்காக கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மகனாக அவரை நான் பெற்றதற்கு இந்த நேரத்தில் வருத்தப்படுகிறேன் என்றெல்லாம் ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் ஒரு கும்பலின் சதியில் அவர் சிக்கியிருக்கிறார், அவருக்கு நிதானம் இல்லாமல் பேசுகிறார், அவருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது, ஐயா ஒரு குழந்தை போல் மாறிவிட்டார் என்று மறுபுறம் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியான விமர்சனங்களை வைத்திருந்தார். இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பல்வேறு தரப்பினர், அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் விளைவாக தற்பொழுது அதற்கான ஒரு முன்னேற்றமாக ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோடு இன்றைக்கு சந்திப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளை பெற்றிருந்தார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் சிலிண்டர் சின்னம் உள்ளிட்ட பல்வேறு சின்னங்கள் சுயேட்சைகளாக வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தியிருந்தார். இருந்த போதிலும் தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறவே கூடாது என்ற ஒரு கொள்கை பிடிப்போடு அவர்கள் வேலை பார்த்ததையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் இதெல்லாம் கடந்து பாமக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒருமனதாக அனைவருமே இருக்க வேண்டும் என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் அதே போல வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பல முக்கியஸ்தர்களும் அவர்களுடைய அந்த பாமகவினுடைய அந்த ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட நடைபெற்றது. அதன் காரணமாக தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து தற்பொழுது ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பாமகவினரிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் அன்புமணி ராமதாஸ் இணைந்து செயல்படுவது என்பது பாமகவிற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படும் என்பதெல்லாம் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர்களது ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.